பசுபதி என்ன பண்ணுறாரு, காவேரி ரொம்ப டீஸ் பண்ணுறாரு. அவங்க பொண்ணும் வந்து கூட சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி வந்து காவேரி விஜயும் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆகி செமையாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த விஜய் வந்து செமையாக டென்ஷனாக நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. உடனே வந்து அடிச்சு இப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் அசிங்கமாக கிடையாது அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க. என்ன அசிங்கம் இருக்குது, என் பொண்ணுக்கு நான் நல்ல மாதிரி சூப்பராக கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனது நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கியா, திருட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ பேசுவியா, திருட்டு கல்யாணம் பண்ணியிருக்கியா, திருட்டு கல்யாணம் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கேட்டு தான் பண்ணேன். ஏன் என் தாத்தாக்கு தெரியுமா, என் சித்திக்கு தெரியுமா, யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக அதுவும் காவேரிக்கு பயந்து கல்யாணம் பண்ணியிருக்க. இப்போது காவேரி தான் கெத்து, அவளுக்கு பயந்து தானே இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிற அப்படின்னும் அப்படியே முறைக்கிறாரு. யார் பயந்தா பின்ன பயப்படாமல் நாங்கள் இருக்க போது உன்னால் கல்யாணம் பண்ண முடிஞ்சுதா, இப்போ காவேரி இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு தானே நீ கல்யாணம் பண்ண, அப்போ காவேரிக்கு நீ பயந்துட்டேன் தானே அர்த்தம் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷனாக நிற்கிறாரு. நாங்கள் ஒன்றும் பயப்படல, பயப்படாமல் கல்யாணம் பண்ணி இப்படி நிற்கிறீங்க, இப்போ பயந்து கல்யாணம் பண்ணி நின்றுட்டு இப்போ வேறு ஆட்டம் வேறு உங்களுக்குலாம், அதுவும் வெறுப்பேற்றி ஆட்டம் போடுறீங்களா, நாங்கள் உங்களை வெறுப்பேற்றி ஆட்டம் போடணும் புரியுதா, என்னப்பா இவர் ஓவராக பேசுகிறாரு. ஆமாம்மா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன தம்பி இது உங்கள் ஊருன்னு நினச்சிக்கிட்டீங்களா, இது என் ஊர் தம்பி, ஞாபகம் இருக்குதா, எந்த ஊராக இருந்தான்னா உண்மையை சொல்கிறதுக்கு எந்த ஊரும் தேவையே கிடையாது புரியுதா, எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் கொடுத்ததெல்லாம் மறந்து போயிட்டீங்களா, மறந்து போனால்தான் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், காவேரியை வெறுப்பேற்றி பார்க்கணும், அவளை அழ வச்சு பார்க்கணும் யாராவது நினச்சா அது இந்த விஜயை தாண்டி தான் வரணும் புரியுதா, இந்த விஜய் காவேரிக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னோடனே காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அப்படி வந்து விஜயை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன் அந்த வீட்டில் வந்து காவேரி வந்து நீ எப்படி இருப்பேன்னு வேறு கேட்குறீங்க, அவள் இருப்பா, அவள் மகாராணி என் வீட்டுக்கு புரியுதா, உங்களை மாதிரி கிடையாது, உங்கள் பொண்ணும் நீங்களும் அந்த வீட்டுக்கு வரீங்களான்னு முதல்ல பாருங்கள், கால் எடுத்து வைங்க, அப்புறம் இந்த விஜய் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னோன்னா அப்படியே வந்து மிரண்டு போகிறாரு. என்ன பண்ணிடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படி என்ன பண்ணுவீங்க பெரிய மாப்பிள்ள, பண்ணுவேண்ணா, பண்ணும்போது பார்க்க தானே போகிறீங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க, நம்ம வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, அந்த வீட்டில் போயிட்டு காவேரி காலி பண்ணுவா, காவேரி தினமும் குடைச்சல் கொடுப்பா அப்படி தான் நினச்சி தானே கல்யாணம் பண்ணிங்க, அதுதான் நடக்க போகிறதில்ல, அது என் வீடு புரியுதா, என் வீட்டில் யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது பசு, உங்கள் வீட்டில் வேணால் இந்த ஊரில் வேணால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, என் வீட்டு மகாராணி என் வீட்டில் தான் இருப்பா, அவள் மட்டும்தான் இருப்பா புரியுதா, புதுசாக வந்தவங்க யாரும் அந்த வீட்டுக்கு இடம் கிடையாது யாருக்கும் வேணா, அதுவும் நிற்கிறார் எங்கள் சித்தப்பா, அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நான் வரேன் பசு பாய், வா காவேரி டப்பா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதையெல்லாம் பார்க்க ராகினிக்கும் வந்து பசுபதிக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. என்னப்பா இது இப்படி சொல்லிட்டு போகிறாரு, அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல, மாப்பிள்ளை அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் அந்த விஜய் அப்படின்னு பதில் சொல்ல போகிறீங்க இல்லையா மாப்பிள்ளை அப்படின்னோடனே அஜய் வந்து திரு முழிக்கிறாரு. அந்த டைமில் வந்து வந்துடுறாரு அன்பரசு, ஏங்க சம்மந்தி நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு, என்ன நடந்துச்சு, அதுதான் விஜய் வந்து அந்த வீட்டுக்கு எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறாரு அண்ணன் அப்படி சொன்னோன்னே, அவன் ஒருத்தன்ப்பா, அவன் தேவையில்லாத பேசிகிட்டு இருப்பான், அவங்கள வெறுப்பேற்றதுக்காக எதாவது பேசியிருப்பான், அதை போய் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இப்போ நம்மளுக்கு தேவை ரிசப்ஷன் நல்லா நடத்திட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் எந்த பிரச்சனையும் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்வா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்றாரு. எப்படியோ நடந்தால் சரி, ஆனால் அந்த விஜய் பேசிட்டு போனதுலேருந்து எனக்கு ஒன்றும் புரியல, அதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே பார்த்துக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொன்னதை பற்றி யோசிச்சுட்டே போகிறாரு பசுபதி. அடுத்து வந்து விஜய் வந்து கூட காவேரி வந்து முன்னாடி நடந்து போயிடுறாங்க. என்ன காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னோடனே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியுமா, நைட்டு தான் எனக்கு தெரியும், தாத்தா சொன்னார் நீ சொன்னால் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை, அப்போ என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படி தானே, காவேரி ப்ளீஸ் நில்லுன்றோட போயிட்டே இருக்காங்க.